பெஞ்சமின் பிராங்க்லின் கடைபிடித்த 13 பயனுள்ள பழக்க வழக்கங்கள். அதற்கு முன்னால் வீடியோவை தொடர்ந்து பார்க்க கீப் கிக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் தொடர்ந்து நம் சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களிடம் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவில் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படவும், ஜனநாயக ரீதியான அமைப்புகள் உருவாகவும், அவற்றில் நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் காரணமாக இருந்தார். நவீன அமெரிக்காவின் உருவாக்கத்தில் பெஞ்சமின் பிராங்க்லினின் பங்கு மகத்தானது. இவ்வளவு சாதனைகளுக்கும் காரணம் அவர் தனது இளம் பருவத்தில் வாழ்க்கையை திட்டமிட்டு அறிவியல் கண்ணோட்டத்துடன் வாழ்ந்ததுதான். பெஞ்சமின் பிராங்க்லின் தனது 79வது வயதில் காலமாகவும் வரை கடைபிடித்த 13 பழக்க வழக்கங்கள். இதோ உண்பதிலும் அருந்துவதிலும் சுயகட்டுப்பாடு. உடலை சோர்வடையச் செய்யும் உணவை உண்ணக்கூடாது. மனிதனின் நிலையை தாழ்த்தும் பானங்களை அருந்தக்கூடாது. 2வது, வீண் பேச்சு பேசக்கூடாது. வதந்திகளை பேசக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும். 3வது, எல்லா பொருட்களையும் வைப்பதில் ஒழுங்கு வேண்டும். உரிய இடத்தில் வைக்க வேண்டும். செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். 4வது, எந்த செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று திட்டமிடுகிறோமோ அதில் ஒரு உறுதி வேண்டும். உறுதியோடு செயலில் ஈடுபட வேண்டும். 5வது, உங்களுக்கோ பிறருக்கோ எந்த நன்மையும் செய்யாத ஒன்றுக்காக வீண் செலவு செய்யக்கூடாது. சிக்கனம் அவசியம். 6வது, நேரத்தை வீணாக்கக்கூடாது. பயனுள்ள செயல்களில் மட்டுமே எப்போதும் ஈடுபட வேண்டும். 7வது, நேர்மையாக உண்மையாக இருத்தல் முக்கியம். வஞ்சகமான பிறருக்கு தீங்கிழைக்கும் நேர்மையற்ற எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது. 8வது, அன்றாட வேலைகளில் ஈடுபடும் போது ஏற்படும் இழப்புகள், காயங்கள் ஆகியவற்றுக்காக கவலைப்படக்கூடாது. அறத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது. 9வது, முற்றிலும் நேர் எதிரான வெவ்வேறு நிலைகளுக்கு செல்லக்கூடாது. இயல்பான வாழ்க்கை நல்லது, கடுமையாக இருக்கக்கூடாது. 10வது, உடல் உறைவிடம் ஆகியவற்றை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 11வது, பாலியல் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். 12, உங்களுக்கு போதிய அளவு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்றாலோ, எதிர்பாராத தவிர்க்க முடியாத செயல்கள் உங்களை மீறி நடந்தாலோ மனம் வெதும்பக்கூடாது. 13வது, எந்த சூழ்நிலையிலும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவியல் பூர்வமான வாழ்க்கை செயல்முறையை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க முயற்சி செய்யலாம். பின்னமன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.